ஆனா நம்ம குளித்தலை ரயில்வே கேட்டை டெய்லியுமே தாண்டி போயிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு புது மாற்றம்னு நினைச்சீங்கன்னா என்ன வரணும்? பாலம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ரொம்ப வருஷமா இதே பிரச்சனை தான். சரி. ஸ்கூல் டைம் போகும்போது டைமுக்கு போக முடியல. ஆ, ½ அன் அவர் லேட் ஆயிருது. சரி. ஒரு டைம்ல 2 ட்ரெயின் போற மாதிரி இருக்குது. ஆ. கேட் 2 டைம் மூடும்போது நமக்கு வந்து ½ அன் அவர் லேட் ஆயிரும். ரொம்ப இப்போ டிராஃபிக் இதாயிருது. ம். குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பொல்யூஷன் ரொம்ப இதாகுது. அந்த டைம்ல அந்த புகை இதெல்லாம் ரொம்ப இதாகுது. ஆனா வந்தா நல்லா இருக்கும்னு ஆமா, நினைக்கிறீங்க? ஆமா. மாற்றம் தான் மேம்பாலம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆ. அது கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இல்ல அது ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கான பதில் இன்னும் எதுவுமே கிடைக்கல. அது மாதிரி இந்த டூ வீலர் போறதாச்சும் வேலை இந்த படிப்பு ஸ்கூல் டைம்ல காலையில பார்த்தோன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு நேரத்தில் போட்டுறாங்க. ம். அரை மணி நேரம் ஆயிருது கிராசிங். இந்த இடத்துல நிறைய கிராசிங் நடக்குது. அதனால தான் சிக்கல் ஆகுது. அந்த டைம்ல பார்த்தா இங்க வந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு லைன்ல டிராபிக் ஆயிருது. அந்த டிராபிக்ல இருந்து அதுக்கப்புறம் 1/4 மணி நேரம் ஆயிடுது. பைபாஸ் மாட்ட அகலமா படுத்தினா பரவாயில்ல. ஆ. டெய்லியும் கேட்ல மாட்டி ஸ்கூல் லேட் ஆகுது. ஆ. சீக்கிரம் ஏதாவது முடிவு எடுத்தா பரவாயில்ல. 2026 நாச்சும் 24 மாற்றம் ஏற்பட்டா நல்லா இருக்கும். பாலம் கட்டினா கரெக்டா இருக்கும் ப்ரோ. நம்ம குளித்தலை டு மணப்பாறை மெயின் ரோட்ல இந்த ரயில்வே கேட்ல பாலம் வந்தா நல்லா இருக்குமா இல்லையான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.